ப்ரிப்போஷன் கரெக்ஷன்ஸ் பார்க்க போறோம். ரைட்? ப்ரிப்போஷன்னா என்ன அது மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா வில் கம் டு அண்டர்ஸ்டாண்ட் what are the mistakes will come. Okay, first one is preposition. What is preposition? So preposition is வந்துட்டு நம்மளுடைய parts of speechல one of the part இருக்குது preposition. Preposition is nothing but ஒரு noun இருக்கக்கூடிய place refer பண்றது. அது எங்க இருக்கு அந்த position refer பண்றதா preposition சொல்லுவோம். Prepositionல இருந்து time base பண்ணி சொல்லலாம், place and directions base பண்ணி சொல்றது. அது noun வந்து noun explain பண்ற மாதிரி இருக்கும். noun எந்த பிளேஸ்ல இருக்கு, noun எங்க லொகேட் ஆயிருக்கு, அந்த மாதிரி இருக்கிறது தான் preposition. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்பாட்டிங் எனக்கு தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. வில் மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் ஒன். பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு ஷேர், இது 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஷோ ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா இது எவ்வளோ ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்குன்னு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது மிஸ்டேக் வந்ததுனாலும் நோ ஒரி, இதுலயே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பிலோ தட் யூ can get a PDF link. இங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு PDF லிங்க் இருக்கும். இந்த PDF லிங்க் பேஸ் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கான PDF உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ வந்து எதுல மிஸ்டேக் பண்ணீங்களோ அதுல இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸை நீங்க இதுலயே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வேற எங்கேயும் போய் சர்ச் பண்ணணும்னு தெரியல. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடா இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நாங்க இது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். We'll move on to first one. First, let me படிக்கிறதுக்கு முன்னாடி we just understand what is the condition. Parts of the following sentence have been given as options. Select the option that contains an error. இதுல என்ன எரர் இருக்குங்கிறத மட்டும் நம்ம படிச்சு பார்த்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. What is the first question here? This region was struck by unusual wave of violence last year. இந்த region வந்துட்டு ஒரு unusual wave of violence-னால ஸ்ட்ரக் ஆயிருந்துச்சு லாஸ்ட் இயர் அப்படின்ற ஒரு கண்டெக்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரிப்போஷனோ இல்லை எந்த பேஸ் பண்ணி இருந்தாலும் ஜஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் அ பர்டிகுலர் சென்டென்ஸ். மீனிங் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு யூ ஜஸ்ட் ட்ரை அவுட். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம், நிறைய சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பார்த்துருப்போம், சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப், அப்புறம் வேர்ப் மட்டும் தனியாக, இந்த மாதிரி பார்த்தது எல்லாமே இதில் நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ். அது ரிமெம்பர் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்படி கொடுக்க மாட்டாங்க, ப்ரிப்போஷன்ல எரர் இருக்கு நீங்க மாத்துங்க அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரலா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுல ப்ரிப்போஷன்ல தான் மிஸ்டேக் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் அதுல மீதி இருக்கிறதுல எதுவுமே எரர் இல்லை அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களா பார்த்துருங்க, அதுலயும் நிறைய கரெக்ஷன்ஸ் எப்படி மாத்துறதுன்னு சொல்லியிருப்போம். அது எல்லாமே இதுல இருக்கான்னு செக் பண்ணுங்க. சப்போஸ் அந்த கரெக்ஷன் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அது ப்ரிப்போஷன் தான் எரர் இருந்திருக்கணும். ரைட்? ஸோ மீனிங் பார்த்தாச்சு. திஸ் ரீஜன், திஸ் இஸ் த சப்ஜெக்ட் ஹியர். இங்க ரீஜன்ங்கிறது ஒரே ஒரு திஸ்ங்கிறது ஒன்னே ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. அண்ட் வாஸ்ங்கிறது அதுக்கான வேர்ப் கரெக்டா இருக்கு. வாஸ் ஸ்ட்ரக். ஓகே, வாஸ்க்கு பக்கத்துல சொல்லியிருக்கு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது ஆக்டிவ் டு பாசிவ் மாற்றும் போது அந்த வாஸ்க்கு பக்கத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். அதே மாதிரி ஹேட், ஹேவ், ஹேஸ் இந்த மாதிரி வரும்போதும் பக்கத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது கரெக்டா இருக்கு. வாஸ் ஸ்ட்ரக். இங்க பை அன்யூஷுவல் வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஒரு ஸ்ட்ரக் அப்படிங்கிற ஒரு ரூட் வேர்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துல வித் தான் வரணும். ஓகே, இது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ல வந்துட்டு இது இதோட தான் ஜாயிண்ட் ஆகும் அப்படிங்கிற சில ரூல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அக்கார்டிங்னா அக்கார்டிங் டூவோட மட்டும்தான் ஜாயிண்ட் ஆகும். இந்த மாதிரி சில ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கும் போது ப்ரிப்போஷன் ரிலேட்டடான எரர் வந்துச்சுன்னா we can easily sort out. ஓகே, அப்ப ஸ்ட்ரக் பக்கத்துல வித் தான் வரணும். அப்ப அந்த பையை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வித் ஆட் பண்ணிட்டா போதும். the answer is correct. அப்போ இங்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம was struck by unusual தான் இங்க ஆன்சர். Second one, neither I nor my friends are going to walk down that street. Okay, first வந்துட்டு இது subject and verb agreement related பார்க்கலாம். Okay, neither I nor my friends ரெண்டு பேருமே இல்ல. ஸோ இதுல ரெண்டு பேருங்கும் போது நார் வந்துச்சுன்னா செகண்ட், அதாவது நாருக்கு அடுத்து வர சப்ஜெக்டா பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரலா இருக்கிறதுனால ஆர் கோயிங்னு போட்டிருக்காங்க. அண்ட் டூ வாக்னு கொடுத்துருக்காங்க. டூங்கிறது இது அதிகம் அப்படின்ற மீனிங். ஒரு
verb ஃபார்முக்கு பிஃபோர் வந்துச்சு அப்படின்னா அது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம், அது வந்து இந்த டூவா தான் இருக்கும், டபுள் ஓ வரக்கூடாது, ரைட்? எப்போ V1 ஃபார்ம் வந்தாலும் அதுக்கு பிஃபோர்ல வந்து ஒரு டூ ஆட் ஆகி வரும், எப்படி வேணும் சில கண்டிஷன்ஸ்ல வரும். ஓகே, அப்ப V1 ஃபார்ம்னா டூ வந்தா V1 ஃபார்ம். ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்துச்சுன்னா அங்க டூ வந்து வரக்கூடாது, V1 ஃபார்ம் வெறும் ரூட் ஃபார்ம் ஆஃப் த verb இருந்தா மட்டும்தான் அங்க டூ ஆட் ஆயிருக்கும், ரைட்? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் திஸ் ஒன். No doubt human minds are good on predicting the worst. என்ன சொல்றாங்க, நமக்கு டவுட்டே வேண்டாம், ஹியூமன் மைண்ட்ஸ் வந்துட்டு worst ப்ரெடிக்ட் பண்றதுல அவங்க குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலயுமே சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் ரிலேட்டடா பார்த்துடலாம். ஹியூமன் மைண்ட்ஸ் ப்ளூரலா இருக்கு, பக்கத்துல இருக்க வேர்பும் ப்ளூரலா இருக்கு. ஆர் குட், இந்த குட்ங்கிறது என்ன கேட்டகரியில இருக்கு, நவுனா இருக்கா அட்ஜெக்டிவா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். திஸ் இஸ் அட்ஜெக்டிவ், பிகாஸ் இந்த குட் வந்து யாரை சொல்லுது, ஹியூமன் மைண்ட். அப்போ நவுனை எக்ஸ்பிளைன் பண்ண வந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அப்ப எப்ப அட்ஜெக்டிவ் இருந்தாலும் அந்த குட் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ் பிளேஸ்ல வரும்பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ப்ரிப்போசிஷன் கண்டிப்பா அட்டாதான் இருக்கும். ஓகே, அட்ஜெக்டிவா இருக்கும் போது அட்டாதான் வரும். இது ஒரு ரூல். இந்த மாதிரி ரூல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கும் போது இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அப்ப இதுதான் ஆன்சர். Can you please help me to this project? என்ன கேக்குறாங்க, இந்த ப்ராஜெக்ட்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, ஹெல்ப் மீ, கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம டைரக்டா ப்ரிப்போஷன் லைன்ல போடலாம். ப்ரிப்போஷனிங் என்னது, டு. யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் விச் இஸ் த ப்ரிப்போஷன். டூங்கிறது ஃபைண்ட் அவுட். அப்ப ஹெல்ப் அப்படின்னா ஹெல்ப் வித். ஓகே, இது ஏதாவது எனிதிங், ஹெல்ப் வித் த ப்ராஜெக்ட், ஹெல்ப் வித் த பார்ட்டி, அந்த மாதிரி ஹெல்ப்போட வரும்போது வித் தான் கரெக்டா ஒரு சென்சிபிளா இருக்கும். அப்ப கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் திஸ் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டூ வரும் போது இது மீனிங்ஃபுல்லா இருக்காது. ஸோ ஹெல்ப்போட வித் தான் வரும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் திஸ் ஒன். The street artist Satish Munjal has been painting this wall since the past 1 week. ஓகே, இங்கேயுமே நம்ம சப்ஜெக்ட் பார்த்துடலாம். ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட், ஸோ இவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க, சதீஷ் முஞ்சால் அப்படிங்கிறவங்க. ஸோ இங்க சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கிறதுனால இதுவுமே சிங்குலரா போட்டாங்க. அதே மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம்ல வந்திருந்ததுன்னா ஹேஸ் பீன் போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே கரெக்டா இருக்கு, இதுல எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லை. திஸ் வால்னு ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க, ஒரு வால். அடுத்து சின்ஸ், இதுதான் நம்மளுடைய ப்ரிப்போஷன். த பாஸ்ட் 1 week. ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் கத்துக்க போறோம், சின்ஸ் அண்ட் ஃபாருக்கான டிஃபரன்ஸ். சின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க ஒரு எக்ஸாக்ட் டைம் இருக்கும், அப்போல இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ஸ் ஜான்வரி, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணினா நம்ம சின்ஸ் போடலாம். ஃபாருங்கிறது ஒரு டியூரேஷன். ஓகேங்களா, சரி, டியூரேஷன். சின்ஸ்ங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படி சொல்லலாம். ஃபாருங்கிறது டியூரேஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் டியூரேஷனை மென்ஷன் பண்ணும்போது ஃபார். இப்போ பாஸ்ட் 1 weekங்கிறது நாட் அ பாயிண்ட் ஆஃப் டைம், அது ஒரு டியூரேஷன். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் சின்ஸ் யூ ஹாவ் டு புட் ஃபார். அப்போ இதுதான் இருக்கிறதுலே கரெக்டான ஆன்சர். இந்த இது மார்க் பண்ணணும்னா சின்ஸ் எங்க வருது, இப்போ ஃபார் போட்டிருந்தா கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், I have the courage to say what is right. I am not afraid from the consequences. எனக்கு ஒரு கரேஜ் இருக்கு, என்னது எது சரியோ அதை நான் சொல்லிடுவேன். கான்சிக்வன்ஸ், அதாவது அதனுடைய விளைவு பத்தி எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்துட்டு I have the courage to say. ஓகே, இது எல்லாமே கரெக்டா இருக்குங்களா? டூக்கு பக்கத்துல ஒரு V1 ஃபார்ம் இருக்கு, ஸோ கரெக்ட். ஐக்கு பக்கத்துல சப்ஜெக்ட் verb agreement செட் ஆயிடுச்சு. வாட் இஸ் ரைட், ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். I am not afraid. I am not afraid. இப்ப இங்க இருக்கக்கூடிய ப்ரிப்போசிஷனை பார்க்கணும். அஃப்ரைடோட, அஃப்ரைட் ஃப்ரம்லாம் போட மாட்டோம், அஃப்ரைட் ஆஃப். இது ஒரு ப்ரிப்போஷனல் கிளாஸ், ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். அண்ட் அஃப்ரைடோட ஆஃப் தான் கனெக்ட் ஆகி வந்திருக்கணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃப்ரம் த கான்சிக்வன்சஸ். Whenever he is on a holiday, he travels by foot to the temple nearby. ஓகே, எப்பப்பெல்லாம் வந்து ஹாலிடே வருதோ அவங்க வந்து டெம்பிளுக்கு வந்து நடந்தே போவாங்க, டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹீங்கிறது சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கிறதுனால verb சிங்குலரா இருக்கு. on a holiday. ஓகே, he சிங்குலர். ஸோ SS கோட் வேர்ட், ஆக்ஷன் வேர்டோட ஒரு S ஆட் பண்ணிட்டு அது சிங்குலரா கன்வெர்ட் ஆகும். அப்போ இங்கேயுமே சப்ஜெக்ட் அண்ட் verb agreement செட் ஆயிடுச்சு. ஸோ இங்க இருக்கக்கூடிய பை பாருங்க, டு த டெம்பிள், டெம்பிளுக்கு போறாங்க. ஸோ டூ பக்கத்துல ஒரு V1 ஃபார்ம் இருந்ததுனா தான் அது இன்ஃபினிட்டிவ்.
ஸோ ஒரு பிளேஸ் இருந்தது அப்படின்னா இது ஒரு ப்ரிப்போஷனாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பை ஃபுட் இங்கே தான் ப்ராப்ளமே. ஸோ பை ஃபுட்டுங்கிறது நம்ம வாக்கிங் நம்மளோட லெக் யூஸ் பண்ணி தான் போகிறோம். அப்போ வந்து பை ஃபுட்னு சொல்லக்கூடாது, ஆன் ஃபுட்னு சொல்லணும். ஃபுட்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி. சப்போஸ் ட்ரெயின் கார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ பை கார் பை ட்ரெயின் அப்படின்னு போட்டுக்கலாம். பிகாஸ் அது ஒரு அனதர் திங். இது நம்மளுடைய ஃபுட் தானே, ஸோ நம்ம ஆன் ஃபுட் தான் போடணும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் திஸ் ஒன். As I was sitting in the back of the theater, I couldn't see the performance very well. So back of the theater உட்கார்ந்திருந்ததுனால என்னால பெர்ஃபார்மன்ஸை ஒழுங்கா பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். ஸோ as was sitting, I was sitting, as I was sitting. அப்போ ஐங்கிறது வந்துட்டு பி ஃபார்ம், அதாவது வாஸ் வேர் இதெல்லாம் போடும்போது சிங்குலரா கன்வெர்ட் ஆயிடும். ஐ வந்து சிங்குலரா கன்வெர்ட் ஆயிடும். ஐ தனியா இருக்கும்போது ப்ளூரலா இருக்கும். ஸோ ஐ வாஸ் சிட்டிங் ஒரு கரெக்டான சப்ஜெக்ட் அண்ட் verb அக்ரிமெண்டா இருக்கு. இப்போ ப்ரிப்போஷனை நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். in the back of the theater I couldn't see the performance. I couldn't see னால பார்க்க முடியல. ஸோ இங்கேயுமே ஒரு verb ஃபார்ம் முடிஞ்சு போன ஒரு விஷயம். இங்கேயுமே I was முடிஞ்சு போனது, இங்கேயுமே பாஸ்டா வந்துச்சு. வெரி வெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரிப்போஷன் நம்ம இன்னுங்கிற ப்ரிப்போஷன் நம்ம எடுக்க போறோம். ஸோ இன்னுங்கிறது வந்து ஒரு பிளேஸ் ரெஃபர் பண்ண போகுது. ரைட். இங்க வந்து பேக் ஆஃப் த தியேட்டர் ஒரு எக்ஸாக்டான ஒரு பிளேஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் பிளேஸ் சொல்லும் பொழுது we have to use at மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாக்ட் பிளேஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம at தான் யூஸ் பண்ணணும். So the correct answer is in the back of the theater. The current state of the literature on the efficacy under cognitive behavioral therapy for individuals with generalized anxiety disorder suggests that it is a promising treatment option. So இப்போ இருக்கக்கூடிய the current state of literature எப்படி இருக்கு அப்படின்னா அந்த எஃபிகன்சி cognitive behavior therapy அதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இதுக்கான மீனிங் தெரியலனாலும் நம்ம சப்ஜெக்ட் அண்ட் verb அக்ரிமெண்ட் அண்ட் verb ஃபார்ம் பார்த்துருக்கோம். அது எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு எதுல எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஒரு விஷயத்த சொல்லும் போது ஆன் த எஃபிகசி கொடுத்துட்டாங்க. ஸோ கரெக்ட். இப்போ அண்டருங்கிறது ஒரு ப்ரிப்போஷன் அண்ட் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ்க்காக அப்போ கரெக்டா இருக்கு. வித் ஜெனரலைஸ் ஆங்ஸைட்டி எதை பேஸ் பண்ணி வித் ஜெனரலைஸ் அதோட சேர்த்து இதை பண்ணியிருக்காங்க. அப்போ வித்தும் கரெக்டா தான் இருக்கு. அண்ட் சஜஸ்ட் இது வந்து கரண்ட் ஸ்டேட் லிட்ரேச்சருங்கிறது சிங்குலருங்கிறதுனால இங்க எஸ் சேர்த்திருக்காங்க. ஸோ இங்கேயும் கரெக்டா இருக்கு. தட் இட்டுங்கிறது சிங்குலர். ஸோ இஸ்ங்கிறது கரெக்டா இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ் என்னவா இருக்கும்னா அண்ட் பிகாஸ் ஆன் த எஃபிகசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஆஃப் ஒரு விஷயத்தோட பொசிஷனை சொல்லும் போது நம்ம ஆஃப் தான் எழுதணும். அதனுடைய அப்படின்னு சொல்றோங்களா. பொசிஷன் வரும்போது ஆஃப். அப்ப அண்டருக்கு பதிலாக ஆஃப் இருந்ததுன்னா கரெக்டான ஆன்சர். Next one. The invited guest preferred orange juice than hot coffee or chilled grapes. So invited guest எல்லாம் வந்துட்டு orange juice விட hot coffeeயும் chilled grapes தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. எப்பெல்லாம் ப்ரிஃபருங்கிற ஒரு வார்த்தை வருதோ அப்ப than வரக்கூடாது, to தான் வரும். This is also a rule. So the correct answer is than hot coffee. Next one. Never put off until tomorrow what you can do today. So prepositionங்கும் போது prepositional phrases and prepositional phrase and a phrasal verb, which is very important. So phrasal verb is nothing but phrasal verb. For example, if put off எடுத்துக்கலாம். put ஒரு off அந்த மாதிரி ஆட் ஆயிருக்கும். இந்த மாதிரி இதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். ஓகே. put off அப்படிங்கிறது ஒரு வேர்ட், பட் இதுக்குள்ள இன்டெப்தா ஒரு மீனிங் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத phrasal verb அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் put on, put on அந்த மாதிரி இருக்கிறது தான் ப்ரிப்போஷனல் phrasal verbனு சொல்லுவாங்க. ரைட். put off, put on இந்த மாதிரி இருக்கும் நிறைய. ஸோ அதுக்குள்ள put on அப்படிங்கிறது wear அப்படிங்கிற மீனிங். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இன்டெப்த்ல ஒரு மீனிங் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது phrasal verb அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ never put off until tomorrow what you can do today. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாளைக்கு போஸ்ட்பான் பண்ணக்கூடாது. இன்னையோட வேலை இன்னைக்கு முடிச்சணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்ப புட் ஆஃப் அப்படின்னு என்னவா இருக்கும், போஸ்ட்பான் பண்ணக்கூடாது. அப்ப போஸ்ட்பாண்டுக்கு புட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டும் சொல்லலாம். ஓகே. போஸ்ட்பான் அப்படின்னா புட் ஆஃப், புட் ஆன்னா வியர், அந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் இருக்கு. சரிங்களா. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் புட் ஆஃப். So the correct answer is put off. இங்க மட்டும் மாத்திட்டா போதும். And she was unable to produce sufficient evidences for support her accusation.
ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, சஃபிஷியன்ட் எவிடன்சஸ், அவங்களுடைய அக்யூசேஷனை சப்போர்ட் பண்றதுக்கான சஃபிஷியன்ட் எவிடன்சஸ் வந்து அவங்க கிட்ட அவைலபிளா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஷீ வாஸ் unable to produce. ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ எவிடன்சஸ் சப்போர்ட், எதுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு, அப்ப டூ சப்போர்ட் வந்ததுனால கரெக்ட். வை இங்க சப்போர்ட்ங்கிறது வந்து V1 ஃபார்ம், V1 ஃபார்மா இருக்கும்போது அதுக்கு பிஃபோர் இருந்து டூ இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் this one. Next question. The Konark temple is dedicated from the sun god. So இங்க நம்ம பார்த்தலாம் Konark is dedicated. Okay, கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. Dedicated வந்தா பக்கத்துல இருக்க preposition to ஆ கண்டிப்பா இருக்கணும். So the correct answer is this one. With reference of your letter, the organization wishes to hire you for the security services. With உங்களுடைய ரெஃபரன்ஸ் அந்த லெட்டரை வச்சு இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க, விஷஸ் டு ஹையர், உங்களையே ஹையர் பண்றாங்க. இதுக்காக செக்யூரிட்டி சர்வீசஸ்க்காக. இங்கேயும் நம்ம இந்த கோட் வேர்ட் யூஸ் பண்ண போறோம். ரெஃபரன்ஸ் அப்படின்னா வித் ரெஃபரன்ஸ் டு தான் வரும், ஆஃப் வராது. இந்த மாதிரி இருக்கிறதா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இதான் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். She persisted to doing what she wanted despite. So இங்க she wanted மேட்ச் ஆயிடுச்சு, she persisted மேட்ச் ஆயிடுச்சு. பாஸ்ட் பொறுத்த வரைக்கும் சிங்குலர் ப்ளூரல் அங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. So persisted வந்தா பக்கத்துல இருக்கக்கூடிய ப்ரிப்போஷன் கண்டிப்பா இன்னாதான் இருக்கணும். So the correct answer is to doing. இதெல்லாம் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த இதுக்கான மீனிங் தெரியலனாலும் you can easily understand. You will never regret this wonderful experience with your life. இந்த மாதிரி ஒரு wonderful experience நம்மள என்னைக்குமே என்னாலுமே என்ன பண்ண முடியாது, ரெக்ரெட் பண்ண முடியாது. You will never regret அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத இங்க இருக்க கோட் வேர்ட். எக்ஸ்பீரியன்ஸ் இன், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கும் போது அது இன்ல தான் வரும். அந்த ப்ரிப்போஷன் வந்து இன்னாதான் இருக்கணும். இது ஒன் ஆஃப் த ரூல்ஸ். நெக்ஸ்ட் ஒன். The officer made me to type the letter again. So officer என்ன பண்ணாரு, அந்த லெட்டர் அகைன் டைப் பண்ண வச்சாரு அப்படின்னு சொல்றோம். இது ஒரு பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ்ல எப்பயுமே டூ வரக்கூடாது. This is one of the rules. Sorry, active voice. This is active voice. Passive voiceல டூ வரலாம். In active voice டூ வரக்கூடாது. In passive voice டூ வரலாம். So upcoming videosல active voice and passive voice பத்தி நம்ம டீடைலா பார்க்கும்போது you can easily understand. பட் இந்த ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. active voiceல டூங்கிறது ஒன்று வராது, passive voiceல டூங்கிறது வரும் அப்படிங்கறது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ராகுல் வாஸ் ரெடி ஃபார் அக்செப்ட் எனி ஜாப் ஈவன் அ பார்ட் டைம் ஒன். ராகுல் வந்துட்டு எந்த ஜாப்னாலும் அக்செப்ட் பண்ண ரெடியா தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாஸ் ரெடி விச் இஸ் ஓகே, ரெடியா இருந்தான் பாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அக்செப்ட், not for accept, to accept. In accepting அது V1 form. V1 form க்கு முன்னாடி to மட்டும் தான் இருக்கணும். So the correct answer is for accept. Next one. After a long trek through the forest, we arrived to the camp around 8 p.m. So after a long trek போயிட்டு இருந்திருக்கோம் ஃபாரஸ்ட்ல. அந்த கேம்ப்க்கு ரீச் ஆகிறதுக்கு அரௌண்ட் 8 p.m. ஆச்சு. So 8 p.m. is the exact time. Exact time வரும்போது you should not use around. அதுதான் போகணும். ஸ்பெசிபிக் பிளேஸ் இருக்கட்டும், ஸ்பெசிபிக் டைமா இருக்கட்டும், எப்பவுமே அதுதான் யூஸ் பண்ணும். The correct answer is around 8 p.m. And Ritu was really annoyed as she had been waiting for me at the metro station for 5 o'clock. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து அன்னாய்ட் ஆயிட்டாங்க. வாஸ் ரியலி அன்னாய்ட். ஏன் அப்படின்னு கேட்டா இவங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க மெட்ரோ ஸ்டேஷன்ல 5 o'clockல இருந்து அப்படிங்கிற மீனிங். ஏன்னா had been waiting. அப்ப இதுலயே தெரிஞ்சிருச்சு இது ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க வந்து ஃபார்ங்கிறது ஒரு டியூரேஷன் மட்டும்தான். அங்க வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது ஓகே. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போல இருந்து, அப்ப இன்னும் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு அந்த விஷயம், கண்டினியூ ஆயிட்டே தான் இருந்திருக்கு அந்த விஷயம். அப்படிங்கும் போது நம்ம சின்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. எக்ஸாக்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கண்டினியூ ஆக விஷயமா இருந்தாலும் அங்க சென்ஸ் வரும். ஃபார்ங்கிறது ஒரு டியூரேஷன் மட்டும்தான். ஓகேங்க. 5 o'clock அப்படிங்கிறது ஒரு ஷார்ட், ரைட்? ஸோ சென்ஸ். This is the correct one. Next one. The gentleman had a suitcase full with wigs. So இதுமே நம்ம இங்க படிச்சு பார்க்கலாம். நமக்கு அந்த க்ளூ வேர்ட் ஞாபகம் தான் போதும். ஃபுல்லுக்கு பக்கத்துல ஆஃப் தான் வரணும், நாட் வித் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதனால நம்ம மீனிங் பார்த்துடலாம். அந்த ஜென்டில்மேன் வந்து ஒரு சூட்கேஸ்ல என்ன வச்சிருக்காரு, விக்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் திஸ் ஒன்.
Next one, the migrating laborers were served hot meals for every town or village on their way. The migrating laborers என்ன பண்றாங்க? were served, அவங்களுக்கு வந்து என்ன தரப்பட்டாங்க? hot meals. ஓகேங்களா? ஒவ்வொரு டவுன்லயும் ஒவ்வொரு வில்லேஜ்ல. அப்போ வில்லேஜ் டவுன் அப்படிங்கிறது ஒவ்வொரு அப்படிங்கும் போது லார்ஜ் அப்படிங்கும் போது நம்ம ஃபார் போடக்கூடாது, இன் தான் போடணும். ஒரு பெரிய ஒரு பிக் பிளேஸ் ரெஃபர் பண்ணும் பொழுது நம்ம இன் தான் போடணும். இன் எவ்ரி டவுன், இன் எவ்ரி வில்லேஜ், அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, த மைக்ரேட்டிங் லேபர் வேர் சர்வ் ஹாட் மீல்ஸ் இன் எவ்ரி டவுன் ஆர் வில்லேஜஸ். ஸோ சர்வ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் எவ்ரி டவுன். அங்க இன் எவ்ரி டவுன் இருக்கணும். த ரிவர் ஃப்ளோட் பிசைட்ஸ் த ஹில்லோக் இன் ஆர் வில்லேஜ். அந்த ரிவர் வந்துட்டு ஹில்லோக் அப்படிங்கிற பிசைட்ஸ் த ஹில்லோக் இன் ஆர் வில்லேஜ். பிசைட்னா இங்க என்ன மீனிங்னு பாருங்க. பிசைட் எஸ் ஆட் ஆயிருந்தா இன் அடிஷன் டுன்னு அர்த்தம். இதுவும் தெரியும் அதுவும் தெரியும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஐ நோ இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் தமிழ். அந்த மாதிரி ரெண்டு லாங்குவேஜோ ரெண்டு விஷயத்த வந்து சொல்லும் போது நம்ம பிசைட்ஸ்னு சொல்லுவோம். ஆனா நமக்கு இங்க என்ன தேவை? பிசைட்னா பக்கத்தில் அப்படிங்கிற மீனிங். அந்த ரிவர் வந்து வில்லேஜ், அவங்க வில்லேஜ்க்கு பக்கத்துல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மீனிங்னால பக்கத்தில் அப்படின்னா நெஸ் ஆட் ஆயிருக்க கூடாது, வெறும் பிசைட் மட்டும் இருந்திருக்கணும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், த கவர்மெண்ட் ஹாஸ் பீன் அக்யூஸ்ட் இன் நாட் டூயிங் enough to combat climate change. ஸோ கவர்மெண்ட் மேல ஒரு அக்யூசேஷன் வருது. எதுக்காக அப்படின்னா கரெக்டான ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கான எந்த ஒரு ப்ராசஸும் நடக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு மாதிரி அந்த மாதிரியான ஒரு அக்யூசேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ த கவர்மெண்ட் ஹேஸ் பீன் அக்யூஸ்ட். ஸோ இங்கே வந்து கரெக்டான ஒரு சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இருக்கு. இன் நாட் டூயிங், ஸோ இன் கரெக்டா வருமா? நோ. ஃபார் நாட் டூயிங், பண்ணாததுக்காக. ஃபார் அதற்காக இதற்காக அப்படின்னு சொல்றீங்களா? ஸோ ஃபார் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அப்ப இன் வரக்கூடாது. The final question, in about 2 months our family will be leaving to Australia to settle there. So இதுமே அப்படிதான், இன்னும் 2 monthsல our family என்ன பண்ண போறோம்? ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லீவ்ங்கிற வார்த்தை வந்துட்டாவே ஃபார் தான் வரணும். லீவ் ஃபார், நாட் டு. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன கோட் வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஷோ ரிசல்ட் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே இங்க ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிடும். ஓகே, இதுல ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த எக்ஸ்பிளனேஷனை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கும்போது யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ரூல் இஸ். அந்த ரூல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து ஈஸியா சால்வ் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் சீரிஸ் அட்டென்ட் பண்ணுங்க. அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எக்ஸ்பிளனேஷன் படிச்சு பாருங்க அண்ட் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கான அந்த ஒரு ஐடியா கிடைக்கும் போது ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னா இதுதான் மிஸ்டேக் அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். Until then, stay tuned. Thank you.